கனத்துக்குரிய தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 37:24 வசனம், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று தாவீது சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இன்னொரு மனுஷன் எப்படா விழுவான், எப்படா அவன் குடும்பம் அழியும், எப்போ அவனுடைய வியாபாரம் தொழில் நஷ்டம் அடைய, அவன் ஊழியம் ஒன்றுமில்லாமல் போகும் என்று நினைக்கின்ற இந்த உலகத்தில் கர்த்தருடைய நினைவுகளும் அவருடைய செயல்களையும் குறித்து தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை வைத்து இப்படி சொல்லுகிறார். தாவீதும் ஒரு நாளில் விழுந்து போனவன் தான், ஆனால் விழுந்தே கிடக்கல. அவன் விழுந்தாலும் விழுந்து கிடக்க மாட்டாத ஒரு மனுஷனாய் ஆண்டவர் அவனை தன்னுடைய கையினால் தூக்கி நிறுத்தினார் தாவீதை. அதே போல தான் இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் ஜெப வாழ்க்கையில் நீங்கள் குறைந்து போயிருக்கலாம், உங்கள் பொருளாதாரத்தில் குறைவு விட்டுருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் ஆதியில் இருந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், ஒரு பரலோக அனுபவத்தை போல் உங்கள் குடும்பம் இருந்துச்சு, அது இல்லாமல் இருந்திருக்கலாம். உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில் நஷ்டம் அடைஞ்சு முதல்ல இருந்தது போல் இல்லை, விழுந்து கிடக்கலாம். அன்பானவர்களே, நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் விழுந்திருந்தாலும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் விழுந்தவர்களாகவே இருக்க மாட்டீங்க. உங்களை ஆண்டவர் தம்முடைய கையால் தூக்கி நிறுத்தக்கூடியவர். அதில் அவர் வல்லமையானவராக இருக்கிறார். அன்றைக்கு தாவீதை தூக்கி நிறுத்தினார். எத்தனையோ வேதத்தில் இருக்கக்கூடியதான பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். தூக்கி நிறுத்தினார். ஏன்னா அவங்க மேலே தேவன் தான் வைத்திருந்த திட்டம், அந்த நோக்கம் எந்த விதத்திலும் நிறைவேறணுங்கிறதுல அவர் தீவிரமாக இருக்கிறார். அழைத்தவர் கைவிடவே மாட்டார். ஆகவே இன்றைக்கு நான் இவ்விதமாய் விழுந்து போய்விட்டேனே என்று தொடர்ந்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறதை விட, விழுந்து போனவனை மீண்டும் கட்டி எழுப்ப, தூக்கிவிட ஒருவர் இருக்கிறார். அவர் என்னுடைய ஆண்டவர், என்னை இப்பொழுதே தூக்கி நிறுத்துவார் என்று இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஆகவே நீங்கள் என்ன நோக்கத்திற்காக அழைச்சிங்களோ, ஆண்டவர் அழைச்சாரோ, அந்த லக்கை அடைகிற வரை அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அன்பானவர்களை நம்புங்கள். நான் விழுந்து கிடக்கிறவன் அல்ல, நான் எழுந்து நிமிர்ந்து நடக்க வேண்டியவன், என்னை நடக்க பண்ணுகிறவர் இருக்கிறார் என்று சொல்லி அவர் மேலே ஒரு நம்பிக்கை, விசுவாசம் வச்சு வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல், நம்பிக்கைக்கும் அவ்விசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம கர்த்தரின் வார்த்தைக்கு இடம் கொடுத்து எழும்புங்கள். நிச்சயமாக நீங்கள் பிரகாசிப்பீர்கள். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நாளில் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அன்பின் தெய்வமே, எங்கள் வாழ்விலே நாங்கள் எந்த இடத்துல எப்படி விழுந்து கிடந்தாலும் அதை நீங்கள் தூக்கி நிறுத்த வல்லவராய் இருக்கிறீர். ஆமாண்டவரே, நாங்கள் விழுந்தாலும் விழுந்து கிடக்கிற ஒரு கூட்டம் அல்ல, எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் நீர் இருக்கும்போது நாங்கள் வேறு விதமாய் ஆண்டவரே இருக்கிற, எழும்பி நடக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நல்வாழ்வை எங்களுக்கு குறித்தீர், அதற்காக நன்றி. இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட எழும்பி பிரகாசிக்கிற ஒரு அனுபவம் உண்டாவதாக வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.